இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு ஓகே, மாட்டி விடணும்னா நேரம் வரலாம் raga.thr.fm அல்லது இப்போ புதுசா என்ன செஞ்சிருக்கோம்னா நீங்க வந்து THR Raga Malaysia Facebookல இன்பாக்ஸ் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னு கேப்பீங்க. So, நீங்க வந்து ஸ்டுடியோக்கு வந்து எங்க கூட சேர்ந்து இது எப்படி இருக்கு பண்ணலாம். ஓகே, சூப்பரான ஒரு விஷயம் பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு அன்பரசன் மாட்டிக்கிட்டாரு. என்ன கதைனா, அவருக்கு போன் அடிச்சு என்ன போன் கெட்டு போச்சு, ஒரு போன் வாங்கி தரீங்களான்னு கேட்டேன். கொடுத்தாரா? ஓகேன்னு சொல்லிட்டாரு. நான் கேட்டது என்ன சொல்லுங்க? சாம்சங் கேலக்ஸி S6. ஏன் கேட்டு சொல்லுங்க? Facebook போக முடியல, வாட்ஸ்அப் பண்ண முடியலன்னு. உலகத்துல ரொம்ப நல்லவங்க எல்லாம் நிறைய என்ன சொன்னாரு, 7 மணிக்கு வா வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. ஆனா போயிருந்தா என்ன கொடுத்திருப்பாருன்னு தெரியல. வாங்க ஃபுல் ஸ்டோரியை கேட்போம். இது ராகா. நல்லா இருக்கீங்களாண்ணே? யார் பேசுறா? நான் தான் பேசுறேன். நீங்க தாடி வச்சிருப்பீங்க தானே? நீங்க யார் பேசுறா? நான் ரொம்ப வேலையா இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் தான் பேசுறேன். சரி, என்ன வேணும்? என் போன் கெட்டு போச்சுண்ணே. போன் கெட்டு போச்சா? நான் என்ன செய்யணும்னே? எனக்கு ஒரு போன் வாங்கி தாங்கண்ணே. போன் வாங்கி தரணுமா? எனக்கே போன் வாங்கி கொடுக்க ஆள் இல்ல. போன் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இது சாதாரண போனுண்ணே. எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்ண்ணே. போன் வாங்கி கொடுக்குறேன். ஒரு சாதாரண போன் வாங்கி கொடுக்குறேன். இல்ல, எனக்கு ஸ்மார்ட் போன் வேணும்ண்ணே. எனக்கு வாட்ஸ்அப் பாய்க்கணும்ண்ணே. நானே வாட்ஸ்அப் பாய்க்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்டர்நெட் வாங்க கூட கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம். ஒரு உதவி செய்யுங்கண்ணே. உதவி செய்யணுமா? நீங்க யாருன்னே தெரியல, எப்படி நான் உங்களுக்கு உதவி செய்ய? நான் தானே, நம்ம 2 பேரும் பேசிருக்கேண்ணே. கோயில்ல வந்து உங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கேன். இல்லண்ணே, நானே நீங்க யாருன்னு தெரியல. உங்களை எப்படி நான் பாத்துட்டு தான் நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். கோயில்கிட்ட வரேண்ணே. கோயில்கிட்ட வரேண்ணே. சரி வாங்க, கோயிலுக்கிட்ட வாங்க. இப்ப சொல்லுங்கண்ணே. இப்ப எனக்கு சரி வாங்க, நான் வாங்கி தரேன். பிரச்சனை எனக்கு அந்த பிராண்ட் பிடிக்காண்ணே. அந்த பிராண்ட் பிடிக்காதா? பாருங்க, போன் வேணும்னு கேக்குறீங்க, அப்புறம் வாங்கி கொடுத்தா வேணான்றீங்க. தான் வேணும்னு நினைக்கிறீங்க. நான் தானே பாய்க்க போறேன். நீங்க வாங்கி கொடுத்துக்கல, காசு கொடுத்தா கூட ஓகே தானே? காசு கொடுத்தா ஓகேவா? 2300 வெள்ளினாது. 2300 வெள்ளியா? ஆனா நானே அவ்வளவு விலை உள்ள போன் பாய்க்கலண்ணே. நீங்க கஞ்ச பிடிக்கிறீங்க. அப்படி கிடையாதுண்ணே. எனக்கு பெரிய மனசு. நான் எதா இருந்தாலும் நல்லதா செய்யணுண்ணே. இல்லண்ணா, நீங்க கோயிலுக்கு வாங்கண்ணா. நம்ம கோயில்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அடிக்க மாட்டீங்களா வந்தா? போன் கேக்குறேன். நாங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அடிக்கலாம் மாட்டோண்ணே. உங்களை அடிச்சு எங்களுக்கு என்னென்ன இருக்கு? இல்ல, வாட்ஸ்அப்ல உங்க மூஞ்சி பார்த்தா ரொம்ப காராங்க இருக்கு. அன்னைக்கு கிட்ட பார்த்து தாடி எல்லாம் வச்சிருக்கீங்க, பயமா இருக்கு. தாடி தான் இப்பெல்லாம் தாடிலாம் நான் சேவ் பண்ணிட்டேன். பிரச்சனை இல்ல, வாங்க. சரிங்க, நீங்க கோயிலுக்கு வாங்க. 7 மணிக்கு இன்னைக்கு 7 மணிக்கு கடை அடிச்சிருந்தேன். ஒரு 3 மணி போல வரேன். 3 மணியா? 3 மணி முடியாது, எனக்கு வேலை. 3:30 மணிக்கு? 3 மணிக்கு வேலைனா 3:30 மணிக்கு முடிஞ்சிருமா? 3:30 மணிக்கெல்லாம் முடியாது. ஒரு எப்ப இருந்தாலும் வேலை முடியறதுக்கு எனக்கு ஒரு 5-6 ஆயிரம். இன்னைக்கு ஆஃப் டே எடுங்கண்ணே. இல்லன்னா நீங்க வந்துட்டு அங்க வாங்க, நாகம்மா கோயிலுக்கு வர வேணாம். நான் 4 மணிக்கு இதுல இருப்பேன், DLP. நான் அங்க வாங்க. இது ஆஃப் டே எடுக்க முடியாது. ஆஃப் டே எல்லாம் போட முடியாது. நான் சொந்த வேலை செய்யறோண்ணே நாங்க. அப்புறம் என்ன, லீவ் எடுத்துட்டு வாங்கண்ணே. நான் ரொம்ப ஹர்ட்ஸ் எனக்கு. குரூப் சாட் பண்ண முடியல. என்ன செய்யலாம், என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியல. Facebook நீங்க டைம் ரொம்ப வேஸ்ட் பண்றீங்கண்ணே. நான் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். என் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்றீங்கண்ணே. என்ன நீங்க சரியே இல்லண்ணே. இப்ப ஒரு மாதிரி பேசுறீங்க, அப்புறம் குரல் உயர்த்தி பேசுறீங்க. அண்ணே, என்னால உங்களுக்கு போன் வாங்கி கொடுக்க முடியாதுண்ணே. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம சொன்னதுன்னு ஆசை கட்டி மோசம் பண்ணாதீங்கண்ணே. இல்லடா, நான் உண்மையிலே போன் வாங்கி கொடுக்கலண்ணே. நான் சொல்றேன், நீங்க என்னோட பதிலுக்கு நீங்க வர மாட்டீங்க. அதனால எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது. எத்தனை மணிக்கு வரட்டும்? நான் சொல்றேன், 7 மணிக்கு வாங்கினா 7 மணிக்கு வாங்க. 7 மணிக்கு நாங்க தான் இருப்பேன். கேஷ் கொடுத்துருவீங்களா? இந்த பாய்னு நான் பாக்கணும். கேஷ் கொடுத்துருவீங்களா? நான் அதானே. நீங்க முதல்ல வாங்க, நான் கேஷ் கொடுக்கறேன். பிரச்சனை இல்ல, வாங்க. எந்த பாய்னு நான் பாக்கணும். நீங்க பார்த்தா அடிக்க போற மாதிரி இருக்கு. இல்ல நம்ம அடிக்கலாம் மாட்டோம். நீங்க தைரியமா வரலாம். ஓகே, அப்படி நீ பார்த்து உங்களுக்கு வந்து கிண்ணால் இல்ல அப்படி சொன்னா? கிண்ணால் இல்லன்னு சொன்னுச்சுன்னா அப்புறம் நான் கேஷ் கொடுக்க மாட்டேன். என்னன்னா நீங்க எனக்கு பழக்கமானதான். சரி, நீங்க எனக்கு பழக்கம் இல்ல. நீங்க முதல்ல எனக்கு கேஷ் கொடுங்க. ஒரு 1500 வெள்ளி கொடுங்க. இருந்தா நான் என்ன போன் வாங்கிருப்பேனே. இல்லையா? சரி, ஒரு 200 வெள்ளி கொடுங்க முத. இல்லண்ணே, எனக்கு டாப் அப் பண்ண காசு இல்லண்ணே. போன் வாங்கினதுதான் வேலைக்கு போனேன் பண்றீங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆத்திரம் வருது. நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப ஆத்திரம் வருது உண்மையில. எனக்கு ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, மன்னிச்சுங்கண்ணே. சரி, அப்ப நம்ம கிண்ணால் ஆயிக்கும் அப்புறமா ஈவினிங்ல. எனக்கு உண்மையில வேலைண்ணே. நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. தெரியல, நம்ம ஏதோ சில பாய் எல்லாமே பாய் தானே. இப்ப நான் பாய் தானே, நானும் கேர்ள் இல்லண்ணே. ஓ, ஜோக் அடிக்கிறீங்க. ஜோக்கா இருக்குண்ணே. ஜோக் எல்லாம் அடிக்கலண்ணே. பாய்னா எல்லாருமே பாய் தானே. ஓகே ஓகே ஓகே. எனக்கு இன்னொரு, நான் வந்து எப்பயும் தானே சொல்லிட்டு இருப்பேன் எப்பயுமே. என்னண்ணே இது எப்படி இருக்குண்ணே? இது எப்படி இருக்கா?
யாரு பேசுறா? உதயாவா? ஆமாண்ணே, நானும் பாய் நீங்களும் பாய். ஆனா எனக்கே வச்சிட்டீங்களா? இந்த பாய் மாட்டி விடுவான், அந்த பாய் மாட்டிக்கிட்டானே. இது எப்படி இருக்கு? போட்டு விட்டாங்களா சங்கர? இது எப்படின்னா இருக்கு? சாவடியா இருக்கு, உண்மையில சாவடியா இருக்கு. ஆனா எனக்கே வெப்பீங்கன்னு உண்மையில சத்தியமா எனக்கு தெரியாது. போன் வாங்கி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வாங்க, உங்களுக்கு வாங்கி கொடுக்காததா? இது எப்படி இருக்கு? 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 ஓகே, மாட்டி விடணும்னா நேரம் வரலாம் raga.thr.fm. அல்லது இப்போ புதுசா என்ன செஞ்சிருக்கோம்னா, நீங்க வந்து THR Raga Malaysia Facebookல இன்பாக்ஸ் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னு கேப்பீங்க. நீங்க வந்து ஸ்டுடியோக்கு வந்து எங்க கூட சேர்ந்து இது எப்படி இருக்கு பண்ணலாம். ஓகே, சூப்பரான ஒரு விஷயம், பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு அன்பரசன் மாட்டிக்கிட்டாரு. என்ன கதைன்னா, அவருக்கு போன் அடிச்சு, என்ன போன் கெட்டு போச்சு, ஒரு போன் வாங்கி தரீங்களான்னு கேட்டேன். கொடுத்தாரா? ஓகேன்னு சொல்லிட்டாரு. நான் கேட்டது என்ன சொல்லுங்க? சாம்சங் கேலக்ஸி S6. ஏன் கேட்டு சொல்லுங்க? ஏன்பா? Facebook போக முடியல, வாட்ஸ்அப் பண்ண முடியலன்னு. உலகத்துல ரொம்ப நல்லவங்க எல்லாம் என்ன சொன்னாரு? 7 மணிக்கு வா வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. ஆனா போயிருந்தா என்ன கொடுத்திருப்பாருன்னு தெரியல. வாங்க ஃபுல் ஸ்டோரிய கேப்போம். இது ராக்கா. நல்லா இருக்கீங்களாண்ணே? யார் பேசுறா? நான் தான் பேசுறேன். நீங்க தாடி வச்சிருப்பீங்க, நீங்க தானே? நீங்க யார் பேசுறா? நான் ரொம்ப வேலையா இருக்கேன், சொல்லுங்க என்ன விஷயம்? நான் தான் பேசுறேன். சரி, என்னண்ணா வேணும்? என் போன் கெட்டு போச்சுண்ணே. போன் கெட்டு போச்சா? நான் என்ன செய்யணும்னே? எனக்கு ஒரு போன் வாங்கி தாங்கண்ணே. போன் வாங்கி தரணுமா? எனக்கே போன் வாங்கி கொடுக்க ஆள் இல்ல. போன் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இது சாதாரண போனுண்ணே. எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்ண்ணே. போன் வாங்கி கொடுக்குறேன். ஒரு சாதாரண போன் வாங்கி கொடுக்குறேன். இல்லண்ணே, எனக்கு ஸ்மார்ட் போன் வேணும்ண்ணே. எனக்கு வாட்ஸ்அப் பாய்க்கணும்ண்ணே. நானே வாட்ஸ்அப் பாய்க்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்டர்நெட் வாங்க கூட கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம். ஒரு உதவி செய்யுங்கண்ணே. உதவி செய்யணுமா? நீங்க யாருன்னே தெரியல, எப்படி நான் உங்களுக்கு உதவி செய்ய? நான் தானே, நம்ம 2 பேரும் பேசிருக்கேண்ணே. கோயில்ல வந்து உங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கேன். இல்லண்ணே, நானே நீங்க யாருன்னு தெரியல. உங்களை எப்படி நான் பாத்துட்டு தான் நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். கோயில்கிட்ட வரேண்ணே, கோயில்கிட்ட வரேண்ணே. சரி வாங்க, கோயில்கிட்ட வாங்க. இப்ப சொல்லுங்கண்ணே. இப்ப எனக்கு சரி வாங்க, நான் வாங்கி தரேன், பிரச்சனை. எனக்கு அந்த பிராண்ட் பிடிக்காதுண்ணே. அந்த பிராண்ட் பிடிக்காதா? பாருங்க, போன் வேணும்னு கேக்குறீங்க, அப்புறம் வாங்கி கொடுத்தா வேணான்றீங்க, தான் வேணும்னு நினைக்கிறீங்க. நான் தானே பாய்க்க போறேன், நீங்க வாங்கி கொடுத்துக்கு இல்ல காசு கொடுத்தா கூட ஓகே தானே? காசு கொடுத்தா ஓகேவா? 2300 வெள்ளினாது. 2300 வெள்ளியா? ஆனா நானே அவ்வளவு விலை உள்ள போன் பாய்க்கலண்ணே. நீங்க கஞ்ச பிடிக்கிறீங்க, நான் அப்படி கிடையாதுண்ணே. எனக்கு பெரிய மனசு, நான் எதா இருந்தாலும் நல்லதா செய்யணுண்ணே. இல்லண்ணா, நீங்க கோயிலுக்கு வாங்கண்ணா, நம்ம கோயில்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அடிக்க மாட்டீங்களா வந்தா? போன் கேக்குறேன். நாங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அடிக்கலாம் மாட்டோண்ணே. உங்களை அடிச்சு எங்களுக்கு என்னென்ன இருக்கு? இல்ல, வாட்ஸ்அப்ல உங்க மூஞ்சி பார்த்தா ரொம்ப காராங்க இருக்கு. அன்னைக்கு கிட்ட பார்த்து தாடி எல்லாம் வச்சிருக்கீங்க, பயமா இருக்கு. தாடி எல்லாம் இருந்துச்சு, இப்பெல்லாம் தாடி எல்லாம் நான் சேவ் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்ல. வாங்க நீங்க கோயிலுக்கு வாங்க. 7 மணிக்கு இன்னைக்கு 7 மணிக்கு கடை அடிச்சிருந்தேன். ஒரு 3 மணி போல வரேன். 3 மணியா? 3 மணி முடியாது, எனக்கு வேலை. 3:30 மணிக்கு? 3 மணிக்கு வேலைனா 3:30 மணிக்கு முடிஞ்சிருமா? 3:30 மணிக்கெல்லாம் முடியாது. ஒரு எப்ப இருந்தாலும் வேலை முடியறதுக்கு எனக்கு ஒரு 5-6 ஆயிரம். இன்னைக்கு ஆஃப் டே எடுங்கண்ணே. இல்லன்னா நீங்க வந்துட்டு அங்க வாங்க, நாகம்மா கோயிலுக்கு வர வேணாம். நான் 4 மணிக்கு இதுல இருப்பேன், DLP. நான் அங்க வாங்க. இது ஆஃப் டே எடுக்க முடியாது? ஆஃப் டே எல்லாம் போட முடியாது, நான் சொந்த வேலை செய்யறோம் நாங்க. அப்புறம் என்ன, லீவ் எடுத்துட்டு வாங்கண்ணே. நான் ரொம்ப ஹர்ட்ண்ணே எனக்கு. குரூப் சாட் பண்ண முடியல, என்ன செய்யலாம் என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியல. Facebook போக முடியல. நீங்க டைம் ரொம்ப வேஸ்ட் பண்றீங்கண்ணே. நான் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், என் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்றீங்கண்ணே. என்ன நீங்க சரியே இல்லண்ணே, இப்ப ஒரு மாதிரி பேசுறீங்க, அப்புறம் குரல் உயர்த்தி பேசுறீங்க. அண்ணே, என்னால உங்களுக்கு போன் வாங்கி கொடுக்க முடியாதுண்ணே. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம சொன்னதுன்னு ஆசை கட்டி மோசம் பண்ணாதீங்கண்ணே. இல்லடா, நான் உண்மையிலே போனு வாங்கி கொடுக்கலண்ணே. நான் சொல்றேன், நீங்க என்னோட பதிலுக்கு நீங்க வர மாட்டீங்க, அதனால எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது. எத்தனை மணிக்கு வரட்டும்? நான் சொல்றேன், 7 மணிக்கு வாங்கினா 7 மணிக்கு வாங்க. 7 மணிக்கு நாங்க தான் இருப்பேன். கேஷ் கொடுத்துருவீங்களா? போயின்னு நான் பாக்கணும். கேஷ் கொடுத்துருவீங்களா? அதான் நீங்க முதல்ல வாங்க, நான் கேஷ் கொடுக்கறேன், பிரச்சனை இல்ல. வாங்க, எந்த பாய்ன்னு நான் பாக்கணும். நீங்க பார்த்தா அடிக்க போற மாதிரி இருக்கு. இல்ல நம்ம அடிக்கலாம் மாட்டோம், நீங்க தைரியமா வரலாம்.
ஓகே, அப்ப நீ பார்த்து உங்களுக்கு வந்து கிண்ணால் இல்ல அப்படி சொன்னா, கிண்ணால் இல்லன்னு சொன்னுச்சுன்னா அப்புறம் நான் கேஷ் கொடுக்க மாட்டேன். என்னன்னா நீங்க எனக்கு பழக்கமானதான். சரி, நீங்க எனக்கு பழக்கம் இல்ல, நீங்க முதல்ல எனக்கு கேஷ் கொடுங்க. ஒரு 1500 கொடுங்க. இருந்தா நான் என்ன போன் வாங்கிருப்பேனே. இல்லையா? சரி, ஒரு 200 கொடுங்க முத. இல்லண்ணே, எனக்கு டாப் அப் பண்ண காசு இல்லண்ணே. போன் வாங்கின பிறகுதான் வேலைக்கு போனேன். பண்றீங்க, உண்மையிலே ரொம்ப ஆத்திரம் வருது. நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ஆத்திரம் வருது உண்மையில, எனக்கு ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, மன்னிச்சுங்கண்ணே. சரி, அப்ப நம்ம கிண்ணால் ஆயிக்கும் அப்புறமா ஈவினிங்ல. எனக்கு உண்மையில வேலைண்ணே, நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே, தெரியல. நம்ம பாய்ண்ணே, பாய் எல்லாமே பாய் தானே. இப்ப நான் பாய் தானே, நானும் கேர்ள் இல்லண்ணே. ஓ, ஜோக் அடிக்கிறீங்க, ஜோக்கா இருக்குண்ணே. ஜோக் எல்லாம் அடிக்கலண்ணே, பாய்னா எல்லாருமே பாய் தானே. ஓகே ஓகே ஓகே, எனக்கு இன்னொரு நான் வந்து எப்பயும் தானே சொல்லிட்டு இருப்பேன் எப்பயுமே. என்னண்ணே இது எப்படி இருக்குண்ணே? இது எப்படி இருக்கா? யாரு பேசுறா? உதயாவா? ஆமாண்ணே, நானும் பாய் நீங்களும் பாய். எனக்கே வச்சிட்டீங்களா? இந்த பாய் மாட்டி விடுவான், அந்த பாய் மாட்டிக்கிட்டானே. இது எப்படி இருக்கு? போட்டு விட்டாங்களா சங்கர? இது எப்படின்னா இருக்கு? சாவடியா இருக்கு, உண்மையில சாவடியா இருக்கு. ஆனா எனக்கே வைப்பீங்கன்னு உண்மையில சத்தியமா எனக்கு தெரியாது. போன் வாங்கி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வாங்க, உங்களுக்கு வாங்கி கொடுக்காததா? இது எப்படி இருக்கு?